வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. அதிமுகவில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட சுமார் 15 பேர் திடீரென்று சசிகலா அவர்களது கட்சியில் இணைந்துவிட்டார்கள். மேலும் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்களது தலைமை வெற்றியடையாது ஒரு தொகுதிக்கு செலவு செய்ய சுமார் 25 கோடி வரை கேட்டுள்ளார் எடப்பாடி. அதை கொடுப்பதற்கு எங்களிடம் பணம் இல்லை. அதை கொடுத்தாலும் அந்த பணத்தை நாங்கள் அதைவிட பல மடங்கு சேகரிப்பதற்குத்தான் தொகுதிகளில் வேலை செய்ய முடியும். ஆனால் மக்களுக்கு நல்லது செய்ய முடியாது. ஆனால் தமிழகத்தில் ஒட்டுமொத்தமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பணத்தை வைத்து மட்டும்தான் அரசியல் செய்கிறார் என்பது புரிந்துவிட்டது. இனியும் அவரது பின்னால் இருந்தால் அது நிச்சயம் வெற்றி வாகை சூட முடியாது. தேர்தலில் படுதோல்வி அடைந்து பணத்தையும் இழக்கக்கூடிய நிலைமையும் உருவாகும். இதனால் சசிகலாவிற்கு ஆதரவுகளை தெரிவித்துள்ளனர் அதிமுகவின் 15 வேட்பாளர்கள். தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களது தலையில் விழுந்த மிகப்பெரிய இடியாகவும் பார்க்கப்படுகிறது. இந்த தேர்தலை பொறுத்தளவிற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களது நிலைமை என்ன தெரியுமா? அதிமுகவில் இருந்த மிக முக்கியமான நிர்வாகிகள் OPS, வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன், செங்கோட்டையன் ஒட்டுமொத்தமாக கட்சியிலிருந்து விலகிவிட்டார்கள். அதிமுகவின் பொதுச்செயலாளரும் நான் தான். தேர்தல் ஆணையமும் நீதிமன்றத்திலும் பல வழக்குகள் நிலுவையில் இருந்த நிலையில் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டு அதிமுகவை முழுமையாக நான் கைப்பற்றிவிட்டேன் என்ற ஆணவத்தில் இருக்கிறார். ஆனால் உண்மையான எஜமானர்கள் மக்கள் மட்டும்தான். அவர்கள் கொடுக்கின்ற அந்த ஓட்டுக்களின் சதவீதத்தை பொறுத்துதான் ஒரு கட்சியின் அங்கீகாரம் இருக்கும். இந்த தேர்தலில் அதிமுக அங்கீகாரத்தை இழக்கக்கூடிய வகையில் வாக்கு சதவீதம் மிகவும் குறைவாக பதிவு செய்யப்படும். அதிமுகவின் பொதுச்செயலாளராக மட்டும் இருந்தால் போதாது. களத்தில் மக்களுடன் மக்களாக சேவை செய்யக்கூடிய ஒரு தலைவனாக இருக்க வேண்டும். எடப்பாடி பழனிசாமிற்கு அது கிடையாது. மேலும் அதிமுகவில் இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் 15 பேர் சசிகலா அவர்களது கட்சியில் இணைந்துள்ளனர். அதுவும் ஒரே இரவில். இது மிகப்பெரிய அளவில் அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. எடப்பாடி பழனிசாமியின் உண்மை முகம் பணத்தை வைத்து அரசியல் செய்யலாம் என்ற நினைப்பில் செயல்படுகிறார். மக்கள் பணத்தை பெற்றுக்கொண்டு ஓட்டுக்கள் செலுத்துவது அந்த காலம். தற்பொழுது மக்களுடன் மக்களாக வேட்பாளர்கள் களத்தில் இருக்கிறார்களா என்று பார்க்கக்கூடிய அளவிற்கு முன்னேற்றம் அடைந்து விட்டார்கள். இனியும் மக்களை ஏமாற்ற முடியாது என்ற எண்ணம் இருப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி அவர்களது எதிர்ப்பை தெரிவித்து தமிழக வெற்றி கழகத்தின் ஒட்டுமொத்த 234 தொகுதிகளும் கள நிலவரத்தில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட நிலையில் 20 கோடி செலவு செய்தால் நிச்சயம் அது தோல்வியில்தான் முடியும் என்று கூறி சசிகலாவுடன் இணைந்துள்ளது சரியா தவறா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.